இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லாலே அதாவது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி முதல்ல ஞாபகத்துக்கு வருது அந்த அழகான ஆய் மண்டபம் தான். ஆமா, கண்டிப்பா. அந்த வெள்ளை நிற கட்டிடம் ரொம்ப பிரபலம். சரியா சொன்னீங்க. அது பிரெஞ்சு மன்னர் 3ஆம் நெப்போலியனால கட்டப்பட்டது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த வரலாற்று ஆவணங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு காத்திருக்கு. அதாவது அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்துக்கு பின்னாடி ஒரு சாமானிய தமிழ் பெண்ணோட மாபெரும் தியாகம் மறைஞ்சிருக்கு இல்லையா? அதேதான். 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு நாட்டிய மங்கையோட மாளிகை, அப்புறம் ஒரு பேரரசரோட கோவம், இது ரெண்டும் 300 வருஷம் கழிச்சு ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி நகரத்தோட தாகத்தையே தீர்த்த ஒரு நிகழ்வோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். இத புரிஞ்சுக்க நாம நேரா அந்த 16ஆம் நூற்றாண்டுக்கே போயிடலாம். வில்லியனூர் பகுதியில ஆயி அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்திருக்காங்க. குறிப்புகள்ல இவங்கள ஒரு தாசி, அதாவது நாட்டியமங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மைதான். அந்த காலத்துல தேவதாசிகள் அப்படின்னா கலைகளை வளர்த்தவங்க. சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அளவற்ற செல்வமும் இருந்திருக்கு. அதனாலே என்னவோ ஆயி ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாளிகையில வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனா அந்த மாளிகையோட பிரம்மாண்டம் தான் பெரிய பிரச்சனையே ஆகியிருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ என் குறிப்புகள்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பாருங்களேன். புகழ்பெற்ற விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை அந்த வில்லியனூர் பகுதிக்கு வந்திருக்காரு. ஓ, கிருஷ்ணதேவராயரா? ஆமா, அவரேதான். அப்போ தூரத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்க ஆயோட மாளிகைய அவரு பாத்திருக்காரு. அத பார்த்ததும் அது ஏதோ ஒரு பெரிய ஆலயம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயபக்தியோட வணங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தான் வணங்குனது ஒரு கோயில் இல்ல, அது ஒரு நாட்டியமங்கையோட வீடு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் அவருக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. உடனே அந்த மாளிகையை இடிச்சு தரைமட்டமாக்க உத்தரவு போட்டார் இல்லையா? ஆமா, கரெக்ட். இங்கதான் ஆயி அப்படிங்கிற அந்த பெண்ணோட குணாதிசயம் நம்மள ரொம்ப வியக்க வைக்குது. ஒரு அரசன் தான் வீட்டை இடிக்க உத்தரவு போட்டா யாரா இருந்தாலும் அழுது புலம்புவாங்க. கண்டிப்பா. ஆனா ஆயி அப்படி செய்யல. என் வீட்டை இடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துல மக்களுக்கு பயன்படுற வகையில ஒரு குளத்தை வெட்டுங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா கேட்டிருக்காங்க. தன் வாழ்விடமே அழியிற அந்த ஒரு தருணத்திலையும் பொதுநலனோட அவங்க சிந்திச்சதால அந்த மாளிகை இருந்த இடத்துல ஒரு குளம் வெட்டப்பட்டது. அதுதான் ஆய்குளம். இது வரலாற்று பதிவுகள்ல ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. ஆனா இதுக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தேடும்போதுதான் ஒரு பெரிய திருப்புமுனை இருக்கு. சரியா சொன்னீங்க. 1862ஆம் ஆண்டு வாக்குல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு வந்திருக்கு. மக்கள் தண்ணி இல்லாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க. அப்போ அந்த பிரெஞ்சு பேரரசர் 3ஆம் நெப்போலியன் மக்களின் தாகத்தை தீர்க்க ஒரு திட்டம் கொண்டு வராரு. ஆமா, 1 மைல் தூரத்துல இருந்த ஒரு நீர்நிலையில இருந்து குழாய்கள் மூலமா நகரத்துக்கு தண்ணி கொண்டு வரப்பட்டது. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த நீர்நிலை வேற எதுவுமே இல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட அதே ஆய்குளம் தான். அதான் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த தண்ணி மக்களோட தாகத்தை மட்டும் தீர்க்கல, பிரெஞ்சு அரசாங்கத்தையும் ஒரு கணம் திகைச்சு நிக்க வச்சிருக்கு. உண்மைதான். ஒரு சாதாரண பெண் 300 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தர்மம் இன்னைக்கு ஒரு நகரத்தையே காப்பாத்திருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அதற்கான ஒரு நன்றி கடனாக்கா 1862ல இன்னைக்கு நாம பாக்குற அந்த ஆய மண்டபத்தை கட்டினாங்க. ஒரு மாபெரும் பிரெஞ்சு பேரரசு ஒரு உள்ளூர் பெண்ணோட பெருந்தன்மைக்கு செலுத்தின மிகப்பெரிய மரியாதை அது. ஆமா, அந்த மண்டபத்துல இருக்கிற கல்வெட்டுகளை பத்தி நானும் படிச்சேன். லத்தீன் அப்புறம் தமிழ் மொழிகள்ல ரொம்ப ஆழமான ஒரு வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கு. மக்களின் நல்வாழ்வுக்கான இந்த சின்னத்தை பகைவர்கள் கூட அழிக்க மாட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எந்த ஒரு பேரரசரோட கோபத்தால அவளோட வீடு இடிக்கப்பட்டதோ அதே வரலாற்றுல இன்னைக்கு அவளோட பேரு ஒரு கல்வெட்டா நிலைச்சு நிக்குது. ஒரு சாதாரண பெண்ணோட தர்மம் எப்படி எல்லைகளை தாண்டி காலங்களை தாண்டி ஒரு பிரெஞ்சு பேரரசிய நன்றியால தலைவணங்க செஞ்சதுங்கிறத நம்ம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. நீங்க அடுத்த முறை பாண்டிச்சேரி போய் அந்த ஆய் மண்டபத்தோட நிழல்ல நிக்கும்போது அந்த தியாக தலைவியோட முகத்தை ஒரு கணம் நினைச்சு பாருங்க. நிச்சயமா. ஆனா இந்த வரலாறு நம்மள இன்னொரு கோணத்திலையும் சிந்திக்க வைக்குது. இது உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி. 16ஆம் நூற்றாண்டுல ஒரு சாதாரண பெண் பொதுநலனுக்காக உருவாக்கின ஒரு நீர்நிலை 300 வருஷம் கழிச்சு ஒரு நகரத்தையே காப்பாத்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம பொதுநலனுக்காக செய்யற ஒரு சிறு செயல் எதிர்கால தலைமுறையினருக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? சற்றே சிந்திச்சு பாருங்க.